ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அபி வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்வதி மாதிரி ஒரு நல்ல மனுஷியை இந்த கர்ணா கொன்று போட்டுட்டான். இந்த கர்ணாவை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும், பண்ண தப்புக்கான தண்டனையை அந்த கர்ணா அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. ஸோ நம்ம பார்வதியோட தங்கச்சி இருக்காங்களே ஸ்வேதா, அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நம்ம ஸ்வேதாவை மீட் பண்ணி பேசினாலுமே நம்ம அபியை ஸ்வேதா பயங்கரமாக திட்டுவாங்க. அதே சமயம் இருக்கிற கோவத்துக்கு அவங்களே அப்படியே கொன்று போட்டாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அபியை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது வெற்றி. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த வெற்றியவே முறைச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம வெற்றியை வந்து ஸ்வேதா குத்தி காட்டி பேசுவாங்க. ஒரு மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ நம்ம வெற்றி மேலேயே இப்படி வெறுப்பாக காட்டுற ஸ்வேதா அபியை நேரில் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கரமாக கோவப்படுவாங்க தான் தோணுது. ஸோ அப்படி கோவப்பட்டாலுமே எப்படியாவது அபி நடந்த எல்லாத்தையுமே எடுத்து நல்லபடியாக அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்வேதா வந்து நம்ம அபி கூட கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கர்ணாவை ஈஸியாக தூக்கி ஜெயிலில் வச்சிடலாம். பார்வதி அக்காவை எப்படியாவது நம்ம அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக கர்ணா ஜெயிலுக்கு போகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி நினைக்கிறாங்க. ஸோ அபி நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு ஸ்வேதா வந்து இப்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட அவங்க ஃப்ரெண்டோட அண்ணா கூட க்ளோஸாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போலாம் அதிகமாக ஃபோனில் தான் பேசுகிறாங்க. கர்ணாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. கர்ணாவுக்கு பயங்கர கோபமாக வருது. இந்த ஸ்வேதா நம்ம கூட பேசுகிறத விட்டுட்டு எவனோ கூட பேசிக்கிட்டு இருக்கா, எவனோ ஸ்வீட்டாக பேசுகிறான்னா அதனால் இப்படி பல்ல இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. லெச்சே இதை பார்த்தாவே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வேதாவோட அம்மா வந்து, ஏய் ஸ்வேதா, எவ்வளோ நேரண்டி நீ எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படி யார் ஃபோனில் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ஸ்வேதா இருந்துட்டு, அம்மா இவர் ஒரு முக்கியமான ஆளுமா, என் ஃப்ரெண்டோட அண்ணா, ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, ரொம்ப நல்லவர், அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல விதமாக பேசுகிறாரு, அதே சமயம் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ஸ்வேதாவோட அம்மாவுக்கு மனசு ஃபுல்லாக ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸ்வேதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இது லவ்வாக மாறி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம ஸ்வேதாவோட அம்மா இருந்துட்டு, ஸ்வேதா நீ லவ் பண்ணுறியாடி? ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, அப்படி லவ் பண்ணாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஸ்வேதா, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோடி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் குழந்தை குட்டின்னு நீ வாழ்கிறத நான் என் கண்ணால் பார்த்து ரசிக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கர்ணாக்கு அப்படி பற்றிக்கிட்டு எரியுது. ஆமாம், இவங்க கண்ணில் நெருப்பை வாரி போட சே, இந்த கேள்விக்கு வேறு வேலையே இல்லை, எப்படியாவது ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது, ஃபஸ்ட்டு கேள்வியை போட்டு தள்ளணும், அப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ணா வந்து நினைக்கிறாங்க. சரி நீ பேசு ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போகவும் இந்த ஸ்வேதாவுமே சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கர்ணா இருந்துட்டு நம்ம ஸ்வேதா கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு வரவும் ஸ்வேதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இருங்க மாமா, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணாவை ஸ்வேதா அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் கர்ணா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே செவுத்தில் குத்திக்கிறாங்க. அதே சமயம் பார்வதியோட ஃபோட்டோவை பார்த்து, என்ன பார்வதி, நீ அவள் உடம்புல ஆத்மாவா, அதாவது பேயா நுழைஞ்சிட்டியா என்ன? அவள் என்கிட்ட அவ்வளோவா சரியாக பேசவே மாட்டேங்கிறா, உன் தங்கச்சியை அலாட் பண்ணுறியா? இங்கே பார், நீ பேயா இருந்தாலும் சரி, அவள் கூடவே நல்லா இருந்தாலும் சரி, என்ன பண்ணியாவது அவளை நான் அடைஞ்சே தீருவேன், அவள் மேலே ஆசைப்பட்டு தானே உன்னவே கொன்று போட்டேன், அப்படி இருக்கிறப்போ அவளை ஈஸியாக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போக விட்டுருவோம் நான் பார்வதி, அது மட்டும் நடக்கவே நடக்காது, எப்பாடுபட்டாவது ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட ஃபோட்டோவை பார்த்து எங்கள் கர்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கர்ணாவோட ஆசை நிறைவேறவே கூடாது, சரியான மிருகம்னு கூட சொல்லலாம் இந்த கர்ணாவை. கூடிய சீக்கிரமே கர்ணா
கர்ணா ஜெயிலுக்கு போகணும். அப்போ தான் அபியோட வாழ்க்கையும் நம்ம சுடரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம வெற்றியுமே ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆனால் இந்த கர்ணா கூட இருக்கிறதுனால தான் கர்ணா வந்து அபியை ஒரு தப்பானவங்களாவே நம்ம வெற்றிக்கு அதாவது வெற்றிக்கு மனசில் புகுத்தி வச்சுருக்காரு. அபி எந்த தப்புமே பண்ணல அப்படின்றத உணர்ந்து சீக்கிரமாகவே நம்ம வெற்றி தன்னோட பிள்ளையோடும் பொண்டாட்டியோடும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. இன்னொரு சைடு இங்கே சரளாவோட வீட்டு பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வராங்க. என்ன சரளா, நீ இன்னும் கோவிலானுக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போகணும்க்கா, அதான் எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக கிளம்பி வந்துருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போது நம்ம தியாவுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சுடர் நீ வரலையா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது, நான் வருவேன், ஆனால் என் கூட அம்மு வந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் தியா. அதான் நான் அம்மு எங்கேயோ வெளியே போயிருக்கு, அம்மு வந்ததுமே அம்முவை ரெடியாக சொல்லிவிட்டு நானும் ரெடியாகி அம்மு கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்கிறாங்க. சுடர் அத்தைலாம் அந்த கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தானே அந்த ஆண்டி சொன்னாங்க, அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக அத்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிற? நீ வரணும்னு நினச்சா வா, ஏன்னா அத்தை தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க அங்கெல்லாம் வரமாட்டாங்க சுடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம தருண் வராரு. சுடர்கிட்ட, சுடர் நீ கவலைப்படாத சுடர், அத்தையை நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா வராங்க. இங்கே பாரு தருண், உன் அத்தைலாம் கோவிலுக்கு வரக்கூடாது, உன் அத்தை நம்ம கூட வந்தால் நமக்கு தான் அவமானம், பார்க்குறவங்க எல்லாருமே இது யார், எதுக்காக ஜெயிலுக்கு போனால் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரளா வந்து ஒரு மாதிரி பேசிடுறாங்க. சுடருக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. உடனே இங்கே நம்ம சரளா கிட்ட வந்து, அத்தை என் அம்மு எந்த தப்புமே பண்ணல அத்தை, என் அம்மு பண்ணாத தப்புக்கு தான் இப்போ ஜெயில் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரமே அவங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறத கோர்ட்டில் நிரூபித்து அவங்க நம்ம கூடயே நிரந்தரமாக வெளியே வந்துடுவாங்க அத்தை, என் அம்மு எந்த தப்பும் பண்ணல அத்தை, இனி என் அம்மு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன், அதுதானே உண்மை 10 வருஷமாக உன் அம்மா ஜெயிலில் இருக்கா அப்படின்னா தப்பு பண்ணாமையா ஜெயிலில் இருக்கா, இங்கே பாரு சும்மா இப்படி வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, உன் அம்மா வரக்கூடாது, உனக்கு ஆசை இருந்தால் வா, இல்லைனா போய்கிட்டே இரு, உங்கள் அம்மாலாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சண்முகம் வராங்க. என்ன சரளா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒரு குழந்தைன்னு கூட நினைக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, சுடர் சொன்னது 100க்கு 100 கரெக்டு தான், ஏன்னா அபி எந்த தப்புமே பண்ணல, அவள் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபித்து வெளியே வரதான் போகிறா, ஊரில் 1000 பேர் 1000 பேச தான் செய்வாங்க, சுடர் அபி கோவிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறா, அதனால அபி சுடர்னு நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து சொல்லிடுறாங்க. சரளாவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் அந்த கொடுமையை நம்ம அனுபவிக்க போகிறோமோ தெரியல. இவ பொண்ணும் வந்து நம்ம வீட்டில் எல்லாரையுமே ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவர் அப்படி தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லிட்டு தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ கடவுளே, இந்த கன்றாவியெல்லாம் எத்தனை நாளைக்கு தான் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அது டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே ரெடி ஆகிடுறாங்க. நம்ம அபியுமே கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. சண்முகம் இருந்துட்டு, அபி டக்குன்னு ரெடியாகி கிளம்பி வா அபி, கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, பூஜையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணா அங்கெல்லாம் நான் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னடா தங்கம் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சண்முகம் கேட்டுக்கிட்டு இருக்கவும், ஷர்லாம் இதை பார்த்துட்டு, ஆமாம் இவ பச்சை குழந்த அம்மு தங்கம் செல்லோன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, இவ பண்ண வேலைக்கு இவளை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளாமல் கூட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு குளிக்க வச்சு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரளா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சே, இந்த கன்றாஃபிலாம் பார்க்கணுன்னு நமக்கு தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சண்முகம் இருந்துட்டு, இங்கே பாருடா அபிமா, இந்த அண்ணாக்காக நீ கண்டிப்பாக கோவிலுக்கு வந்து தான் ஆகணும். எதுக்காக அப்படின்னா, நீ சீக்கிரமாகவே நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வரணும் அப்படின்றதுக்கு ஆதாரம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம அந்த கடவுள் நமக்கு துணையாக இருக்கணும்டா அபி, அதனால தான் சொல்கிறேன் சரியா, நீ போய் கிளம்பி வா போ. சரிங்கண்ணா, நீங்கள் சொல்கிறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபியுமே ரெடியாக போயிடுறாங்க. சுடருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தருண் அம்மாவும் நம்ம கூட வரப்போகிறாங்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தருண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சரளாக்கு
பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க என்னங்க நீங்கள் எப்படி அபியை நம்ம கூட கூட்டிகிட்டு போக முடியும்? ஊரில் உள்ள அத்தனை பேரும் நம்மளை தான் ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியுமாங்கங்க? எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ கோவிலில் நான் வந்து மட்டும் பெரிய மாலையை அப்படியே கீழே இழுத்து சாய்ச்சிடுவாளா என்ன? எங்கள் வீட்டில் இருந்தால் என்னங்க பிரச்சனை? அவளால் நம்ம எல்லாரும் முன்னாடியும் அவமானம் தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடரோட முகமே ஒரு மாதிரி வாடி போகுது. அத்தை, அம்மாவை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அத்தை. ஏய், நான் உண்மையை தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்து சரலா, அப்பப்போ உனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தயவு செஞ்சு அபி ஒரு மாதம் இங்கே இருக்கிற வரைக்கும் அவளை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இரு, எனக்கு அது போதும். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் சொல்கிறாங்க. ஸோ இதனால் சரளா வந்து வாயை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஆமாம், எங்களை விட நம்ம குடும்ப கௌரவத்தை விட உங்கள் தங்கச்சி தான் ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இடியை இறக்கிட்டு போனா அவளை தான் நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபியுமே ரெடியாகி கிளம்பி வந்துடுறாங்க. அபி, சண்முகம் எல்லாருமே இப்போ கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அதே கோவிலுக்கு ஸ்வேதா, அதுக்கப்புறம் கருணா, வெற்றின்னு இவங்க எல்லாருமே அந்த கோவிலுக்கு வராங்க. இப்போ கருணா முன்னிலையில் தான் அந்த பூஜையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருணாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கருணாவுமே பாதி தூரம் வந்துட்டாங்கன்னு சொல்ல கூட சொல்லலாம். இப்போது அபி சொல்கிறாங்க, என்னன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பூஜை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. இல்லைடாம்மா, யாரோ இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்க இருக்காங்களா, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். நீ உன் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே அந்த கடவுள்கிட்ட சொல்லுடாம்மா. கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமாகவே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சண்முகம் வந்து அபிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரளாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக கடுப்பாகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே கருணா, வெற்றி, ஸ்வேதா, மகேஷ்னு இவங்க எல்லாமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. இப்போது கருணாவை பார்த்துட்டு இங்கே நம்ம அபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவன் தான் இந்த ஊரோட பெரிய மனுஷனாச்சே, இவன்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள். ஆனால் இவனுக்கு ஊரே சேர்ந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ச்சே, இதெல்லாம் அந்த கடவுள் கூட பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே சண்முகத்துக்கிட்ட, அண்ணா நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுண்ணா, நம்ம இப்போவே வீட்டுக்கு போகலாம் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அபி கூப்பிடுறாங்க. சண்முகம் இருந்துட்டு, என்னடாம்மா எதுக்காக நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நாங்கள் சரளா சொல்கிறாங்க, ஏங்க அதான் இவளை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா, நிம்மதியாக சாமி கூட கும்பிட விடுறாளான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இவள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவள் வானா வரணும், போனா போகணும், இங்கே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான். இப்படி சட்டம் போடுற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. தேவையில்லாமல் இவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம மனசார சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் நிம்மதியாக சாமி கூட உங்கள் தங்கச்சி கும்பிட விட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரளா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே நம்ம அபி இருந்துட்டு நம்ம சண்முகத்தை தனியாக கூட்டிகிட்டு போய் அண்ணா, நான் ஒரு கொலை கேஸில் ஜெயிலுக்கு போகணும்ல, அதுக்கு காரணமானவன் இப்போ இங்கே வராண்ணே, அவன் முன்னாடி நம்ம இருக்கவே கூடாதுண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிற, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாண்ணா, அவன் எங்கே இருக்கான்னு காட்டுடா, நான் அவனை இங்கேயே கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அண்ணா, எந்த பிரச்சனையுமே வேண்டாண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா, நம்ம இங்கேருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, நீ அவன் யாருன்னு மட்டும் எனக்கு காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சண்முகத்துக்கிட்ட, ஆனால் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம இப்போவே கிளம்பி ஆகணும், அவன் கண்ணில் மட்டும் நம்ம பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாருமே உயிரோடு இருக்க முடியாதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம இது சண்முகமுமே சரி வா நம்ம போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட போயிட்டு, சரளா நம்ம இனிமேல் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம், ஏதோ பெரிய ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறா. ஸோ நம்ம இப்போ கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லவும் சரளா அடம்பிடிக்கிறாங்க. இல்லைங்க, கண்டிப்பாக என்னால் இங்கேருந்து வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அபி இருந்துட்டு, அண்ணா சரிங்கண்ணா, நானும் சுடரை மட்டும் போகிறோம், நீங்கள் சேஃப்டியாக இருங்க, கண்டிப்பாக உங்களை யாருமே அவங்களுக்கு நீ தான் எங்களோட ஃபேமிலி, எங்களோட ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதுண்ணா, நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி இப்போ சுடரை தூக்கிக்கிட்டு நம்ம அபி வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கருணா வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம வெற்றிக்கு ஒரு முக்கியமான கால் வருது, அதை அப்போ பேசுகிறதுக்காக கருணா நான் அங்கே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இங்கே நம்ம அபி வந்து சுடர்கிட்ட,
சுடர் நம்ம இப்போ போவோம், நம்ம நாளைக்கு வேணால் வந்து சாமி கும்பிட்டுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. உடனே நம்ம வெற்றி யதார்த்தமாக இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. என்ன இந்த அபி யாரையோ தூக்கிக்கிட்டு போகிறா, ஓ சுடருக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மு ப்ளீஸ் அம்மு, நாமளும் அத்தை மாமா தியா தருண் கூட ஜாலியாக எங்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு போவோமே, ப்ளீஸ் அம்மு நம்ம இங்கேயே இருப்போம் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அப்படியே இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், நான் சொல்கிறத கேட்பியே மாட்டியா, இங்கே நமக்கு பேராபத்து நெருங்க போகுது, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு நல்லதே கிடையாது, உன்னை இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் அம்மு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றி வந்து கவனிக்கிறாரு. இப்போது உடனே வெற்றி இங்கே வந்து, ஏய் சுடர், நீ எப்படி சுடர் இங்கே, அதுவும் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் நீங்களா கேப்டன், கேப்டன் தோ இவங்க தான் என் அம்மு, இவங்களுக்காக தான் நான் அன்றைக்கி ஒரு நாள் கூட அழுதுகிட்டு இருந்தேன், நீங்கள் கூட வந்து கேட்டிங்களே, இவங்க தான் கேப்டன் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அப்படி இருந்துட்டு, ஐயோ சுடர் சுடர்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம சுடர் ஒட்டுமொத்தமாக போட்டு உடச்சிடுறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தன்னோட பொண்ணு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான் அப்படின்ற விஷயத்த இப்போது நம்ம வெற்றி வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சுடர், என்ன சொல்கிற சுடர், அபி தான் உன்னுடைய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுவோம். உடனே இங்கே சுடருமே, ஆமாம் கேப்டன், என் அம்மா தப்பே செய்யலை, என் அம்மா தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்கெல்லாம் சேர்ந்து என் அம்மாவை ஜெயிலில் போட்டாங்க, நான் ஜெயிலில் தான் பிறந்தேன், ஜெயிலில் தான் படித்தேன், இப்படி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேப்டன், என் அம்மாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், நான் படித்து வக்கீலாகி என் அம்மாவை நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படி இப்போவே வெளியே வந்துட்டாங்க, எப்படியாவது என் அம்மா நிரந்தரமாக ஜெயிலை விட்டு வெளியே வரணும், இப்போது பரோல் மூலமாக வந்திருக்காங்க, 1 மாதம் மட்டும்தான் இருப்பாங்க கேப்டன், என் அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, என் அப்பா எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல, இத்தனை நாளாக என் அப்பா என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டுருக்காரு, என்னை பார்க்குறதுக்காக ஒரு நாள் கூட வரல, என்னைக்காவது என் அப்பா வருவார், கண்டிப்பாக அவரை பார்த்து நான் கேட்பேன், அவர்கிட்ட நான் கோச்சிப்பேன், அவர் கூட நான் பேசவே மாட்டேன், இத்தனை நாளாக ஏன்பா எங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு நான் அவரை கேட்காம விட மாட்டேன் கேப்டன், என்னுடைய நிலமை ரொம்ப பாவம் இல்லை, என் அம்மாவையும் பிரிஞ்சு நான் வெளியே இத்தனை நாளாக இருந்தேன், என் அப்பா என்னை பார்க்க வரவே இல்லை, இப்படி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எப்படியோ என் அம்மா என் கூட இருந்தாங்க அப்படின்னா எனக்கு அதுவே போதும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயத்தையுமே இங்கே நம்ம நம்ம சுடர் வந்து எல்லாத்தையுமே வெற்றிக்கிட்ட சொல்லிடுறாங்க. வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அபிக்கிட்ட, அபி சுடர் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துன்னு சொல்லிட்டு, சொல்லு அபி, அப்போது இந்த சுடர் உனக்கு பிறந்த குழந்தையா, நீ சுமந்து பெத்த குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, ஆமாம் கேப்டன், இவங்க என் அம்மா தான், ஏன் இவ்வளோ டவுட்டாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, உனக்கு வாய் அதிகமாக போச்சு, நீ அப்பாவை பற்றி எப்போவுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், எதுக்காக தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான், உன் அப்பனை பற்றி நீ கேட்கவே கூடாது, உன் அப்பா சரியில்லை, உன் அப்பா ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி வந்து சுடரை பயங்கரமாக திட்டுறாங்க. உடனே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு அபி, தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லு, என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எதுக்காக என்கிட்டலாம் பேசுகிறீங்க, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எதையுமே என்கிட்ட கேட்காதீங்க, உங்களை பார்க்குறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சுடர் இருந்துட்டு, அம்மு என்னம்மு, ஏன் கேப்டன் கிட்டே இப்படி கோவப்படுறீங்க, கேப்டன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை பற்றி நீ எதுவும் தெரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசாதாமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. எங்கள் அபி கோவம் வந்து சுடரை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. சுடர் பயங்கரமாக அழுகவும், உடனே வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் எதுக்காக சின்ன குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்கள், என் குழந்தைய நான் எப்படி வேணாலும் அடிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு அபி, இவன் நம்மளோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சுடருக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. என்ன கேப்டன்,
என்ன கேப்டன் சொல்கிறீங்க? அப்போது என் அம்மாவோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானா? என்னுடைய அப்பா நீங்கள் தானா? கேப்டன், அப்போது எதுக்காக நீங்கள் எங்களை இத்தனை வருஷமாக பார்க்காம எங்களை தன்னந்தனியாக தவிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுடர் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் அவ்வளோதான், என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கேருந்து நம்ம சுடரை நம்ம அபி வந்து தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே வெற்றி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காரு. தனக்கு ஒரு குழந்தை இவ்வளோ வளர்ந்துருக்காளே அப்படின்னு நினைக்கிறப்ப பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடுச்சே. அபி தப்பு பண்ணியிருப்பாளா உண்மையாகவே? ஒருவேளை நம்ம கண்ணால் பார்த்து அதாவது சொல்லுவாங்களே பழமொழி, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி ஒருவேளை அபி கொலை பண்ணியிருக்க மாட்டாளோ? வேறு என்னமோ நடந்திருக்குல்ல. அபி வந்து நமக்காக அவங்க ஃபேமிலியை எல்லாரையுமே விட்டுட்டு நமக்காக வந்தா, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூட இழந்துட்டா. இப்படி ஃபேமிலியை விட்டுட்டு நமக்காக வந்தவ நம்ம ஏன் அவகிட்ட எதுவுமே விசாரிக்கவே இல்லை? கருணா மேலே இருந்த பாசமும் நம்பிக்கையும் தான் அவளை வந்து எதுவுமே கேட்க வேணான்னு தோணிடுச்சு போல். ஒருவேளை அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டா. நம்ம எல்லாத்தையுமே கண்டிப்பாக விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து அபி பின்னாடியே போகிறாங்க. அபி ஒரே நிமிஷம் நில்லு அபி, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தேவையில்லாமல் எதுவும் பேசாத. அதான் என்னை பார்த்தாவே உனக்கு பிடிக்காதுல்ல, உன் கருணா தானே உனக்கு ரொம்ப முக்கியம். கருணா மட்டும்தான் இந்த உலகத்தில் நல்லவன் மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு ஒரு நாள் தெரிய வரப்போ நீ ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவ. பின்னாடிக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுவ பார்த்துக்கோ. அன்னைக்கு நீ என் முன்னாடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி அபியோட காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. எனக்காக நீ உன் ஃபேமிலியவே தூக்கி போட்டுட்டு வந்த அபி. ஆனால் அன்னைக்கு நடந்ததில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் கண்ணு முன்னாடி நீ கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்கா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு ஒரு இப்படி நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் கண்ணால் பார்த்த சாட்சி நானாக ஆயிட்டேன். அதான் உங்ககிட்ட நான் இன்னுமே விசாரிக்க முடியல. தயவு செஞ்சு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லு அபி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அபி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் உனக்கு கேட்கணும்னு தோணியிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லு அபி. இன்றைக்கி நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்புகிற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஏன்னா நீ கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு என் உள் மனசு இப்போ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம அபியுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கருணா வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா. கருணா தான் பார்வதி அக்காவை கொலை பண்ணது. இது நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. கண்டிப்பாக இதுக்கான ஆதாரத்தை நான் நிரூபிக்குவேன். இந்த விஷயம் கண்டிப்பாக நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வெற்றி. ஆனால் பார்வதி அக்கா கொலை கேஸில் கருணா தான் உண்மையான குற்றவாளி. எப்படியாவது அதுக்கான ஆதாரத்தை தேடி கோர்ட்டில் நிரூபித்து அந்த கருணாவை நான் உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே நம்ம வெற்றியால் கருணா தான் கொலை பண்ணார் அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் அபி போய் சொல்லியிருக்க மாட்டான்ற ஒரு குற்ற உணர்ச்சி இப்போ தான் நம்ம வெற்றிக்கு வருது. என்ன முடிவு இருக்கிறதுனே அவருக்கு தெரியல. உடனே அபி இருந்துட்டு, இங்கே பாரு வெற்றி, உன் ஃப்ரெண்டு தான் இந்த கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உன்னால் ஏற்றுக்கவே முடியல. அதான் உன்கிட்ட பேசுகிறதுக்கும் நான் விருப்பப்படல. அதுக்கான ஆதாரத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சி அதை எல்லார் முன்னாடி நிரூபித்து அந்த கருணாக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுத்தே ஆகுவேன். அது வரைக்கும் நீயும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு வெற்றி. நான் சத்தியமாக தப்பே பண்ணல. நான் பார்வதி அக்காவோட தங்கச்சியை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருந்துட்டு, அவங்கள பார்த்து பேசினேன் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உன் மேலே இருக்கிற கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவாங்க அபி. ஏன்னா என்னவே இப்போ வரைக்குமே அவங்க ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. என்னை பார்த்தாவே ரொம்ப ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. உடனே இங்கே நம்ம அதாவது அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெற்றி, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு அவங்களோட மனசை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, கருணாவோட வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அபி இருந்துட்டு, இது போதும், ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், வா சுடர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் நம்ம வெற்றியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. தன்னோட அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம சுடர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. கேப்டன் ரொம்ப ரொம்ப நல்லவரே, ஏன் 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்ற யோசனை நம்ம சுடருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம சரளா, சண்முகம் அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போது சண்முகம் இருந்துட்டு, என்ன அபி திடீர்னு நீ அங்கேருந்து வந்துட்ட, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா. சரி சரி விடு, உனக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அபி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நீ
ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் இருந்துட்டு மாமா இன்னைக்கு நான் என் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட சண்முகம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சரளா இருந்துட்டு என்ன சுடர் சொல்கிற, உன் அப்பாவை பார்த்தியா, அப்போது உன் அப்பாவை கையோடு கூட்டிகிட்டு வரலாம்ல, உன் அப்பனை நான் 4 கேள்வி நறுக்கு நறுக்குன்னு கேட்கணும்டி, பொண்டாட்டியையும் புள்ளியையும் விட்டுட்டு அவனுக்கு என்ன ஊர் சுத்தல் கேட்குது, அவனுக்கு என்ன வேலை அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே அப்படி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீ தேவையில்லாமல் எதுவும் நம்ம பேச வேண்டாம், அவனோட ஒன்று சேர்ந்து வாழ்கிற விருப்பம் எனக்கு சுத்தமாகவே இல்லை. சுடர் ஏன் சுடர் நான் சொல்கிற பேச்சு ஏன் சுடர் கேட்கவே மாட்டேங்கிற, யாருமே உனக்கு இல்லை, அப்பா அம்மா எல்லாமே நான் தானே உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன் சொல்கிற பேச்சை மீறி என்னென்னமே பண்ணிக்கிட்டு இருக்க சுடர், அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ நம்ம சுடர் இருந்துட்டு சரிங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம கேப்டன் அதாவது வெற்றியை ரோட்டில் நம்ம சுடரும் தருணும் பார்க்குறாங்க. சுடர் இருந்துட்டு வெற்றியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா நீங்கள் ஏன்பா எங்களை பிரிஞ்சு இருக்கீங்க, அம்மா ஏன் உங்கள் பேரை சொன்னால் கூட கோவப்படுறாங்க, இத்தனை நாளாக ஏன்பா என்னை பார்க்க வரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நீ இருக்கிற விஷயமே எனக்கு இப்போ தான்டா தெரியும், நம்ம எங்கள் லைஃப்பில் என்னென்னமோ நடந்துருச்சு, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே நான் இப்போ தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் எப்படிடா நான் உன்னை பார்க்க வர முடியும், அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உன் அம்மா அப்படி தப்பு பண்ணிட்டான்ற ஒரு செய்தியை நான் கேட்டேன், ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சுடர் இருந்துட்டு என்ன கேப்டன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் என்னுடைய அப்பா, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சொல்லுங்கப்பா, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் நிற்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.